ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன ஒரு ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல நம்ம குண்டம்மாக்கு. சாரி, குண்டம்மான்ற இனியாவுக்கு. இது இன்னைக்கு ஃபுல்லாமே அவள் டாபிக் தான் ஓடும். ஏன்னா பயங்கரமாக, ஏன்னா அவங்க அவ்வளோ சமாதானப்படுத்துறக்காண்டி அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய், என்னம்மா இனியம்மா, உனக்கு என்னடா வாங்கி தரேன், உனக்கு தான் கான்னா ரொம்ப பிடிக்குமேடா, நான் வாங்கி தரவாடா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது இந்த இனியா. அப்போ தான் நடக்கிற பிரச்சனை எல்லாமே பேசுது. எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே தான்ப்பா வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இந்த பிரியாணியில் கெட்ட இறைச்சி கலந்தது எல்லாமே நீங்கள் தானே, எனக்கு தெரியும் அப்பா. அம்மா பண்ணுறதுல என்னப்பா தப்பு? ஓடி ஓடி உங்களை சமாளிக்க ஓடி ஓடி எங்களுக்கு எதுவுமே அம்மா பண்ண முடியலப்பா. எங்களுக்காண்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுற அம்மாப்பா. ஏன்பா அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக நம்ம எல்லாருமே இருந்தோம்ப்பா. எங்களை விட்டுட்டு போனது தப்பு உங்கள் தப்பு தானேப்பா. எங்களை விட்டுட்டு போனீங்க சரி, அவங்களுக்கு அம்மாவுக்கு தொல்லை பண்ணாமாவது இருக்கலாம்லப்பா. உங்களை சமாளிக்கிறதுக்கு ஓடுறதா, இல்லை வருமானத்துக்கு ஓடுறதா, எல்லாத்துக்கும் ஓடி ஓடி அம்மா ரொம்ப இதாகுறாங்கப்பா. எங்களோட இப்போ ஒன்றா சேர்ந்து ஒரு காப்பி கூட குடிக்க வர்றதில்லப்பா. எனக்கு ரொம்ப நினச்சாவே கஷ்டமாக இருக்குப்பா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்த நம்ம குடும்பம் ஏன்டா இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நான் எவ்வளோ திங்க் பண்ணுறேப்பா. என்னால் படிப்பில் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே அழுகுறா. சத்தியமாக இது இன்றைக்கி பெய்கிற மழை எல்லாமே அந்த இனியா பிள்ளைக்கு தான் சேரும்னு அப்படி சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி என்ன நடந்தாலும் இன்றைக்கி அடிக்கிற மழை உனக்கு தான்டி அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி இன்றைக்கி பெய்கிற மழை எல்லாமே இனியாவுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு ஞானோதயம்னு தெரியல, திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஞானோதயம் பிறந்துச்சுன்னு தெரியல. இவ்வளோ அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பொண்ணு பேசுகிறது பார்த்தா. ஆனால் இந்த பேச்சை வந்து அவங்க அப்பா ஓடி போனப்போ, இல்லை அவங்க தாத்தா இறந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கப்போ இப்படி பேசியிருந்தா உண்மையாக அவங்க அப்பா என்னமோ திருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. ஏன்னா பொண்ணுங்க சொன்னாவே அவங்க அப்பாங்களுக்கு தனியாக ஒரு அறிவு வந்துடுது. என்ன தான் பொண்டாட்டி சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி கேட்காதவங்க. ஆனால் தான் பெத்த பொண்ணு சொல்லும்போது அவங்க மனசில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யுது. இந்த இனியா முதையே ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணி அவங்க டேடிக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம். டேடி நாங்கள் இருக்கோம் டேடி, எங்களை ஏன் டேடி அம்மாவை டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு நினச்சி நீங்கள் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அந்த கோபிக்கு ஒரு அறிவு வந்து பாக்கியாவை ஃப்ரீயாக விட்டுருப்பானோ என்னமோ தெரியல. ஆனால் அப்பா இப்போயாவது இந்த இனியாவுக்கு கொஞ்சமாவது அறிவு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்து பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.